வணக்கம். ஏஐ உலகம் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நீங்க ஆர்வமா ஃபாலோ பண்ற சில முக்கியமான ஏஐ செய்திகளை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கேன். ஐரோப்பால ஏஐ சட்டங்கள் எப்படி இருக்கு? அமெரிக்கால என்ன நிலைமை? அப்புறம் இந்த ஓபன் ஏஐ என்ன புதுசா பண்றாங்க? ஏஐக்கு ஏன் இவ்ளோ கரண்ட் தேவைப்படுது? அப்புறம் மருத்துவத்துறையில ஏஐ எப்படி முன்னேறி இருக்குன்னு இப்படி பல விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். முதல்ல இந்த ஏஐ சட்டத்திட்டங்கள் பத்தி பாப்போம், சரியா? ஐரோப்பிய யூனியன் அவங்களோட ஏஐ சட்டத்தை அமல்படுத்துறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதாவது பொதுவான ஏஐ மாடல்ஸ், இப்ப நம்ம பயன்படுத்துற சாட் பாட்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதையெல்லாம் உருவாக்குற கம்பெனிங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்தே இணங்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ஏஐ சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, உதாரணத்துக்கு மருத்துவம், போக்குவரத்துல பயன்படுத்துறது, அதுக்கெல்லாம் அடுத்த வருஷத்துல இருந்து இந்த சட்டம் பொருந்தும். ஏன் இப்படி 2 கட்டமா? ஏன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏஐக்கு கடுமையான விதிகளை உடனடியா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. டெக் கம்பெனிங்க இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டாலும் EU இல்ல, நாங்க பின்வாங்க மாட்டோம்னு இருக்காங்க. இது எது காட்டுதுன்னா, ஏஐ பாதுகாப்புல அவங்க எவ்வளோ சீரியஸா இருக்காங்கன்னோ, அப்புறம் உலக அளவுல ஏஐ தரத்தை நிர்ணயிக்க ஐரோப்பா முயற்சி பண்றதையும் காட்டுது. இது ஒரு முக்கியமான நகர்வு. சரி, இப்ப அமெரிக்கா பக்கம் வந்தா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனியா ஏஐ விதிகளை கொண்டு வரதை தடுக்கிற ஒரு மத்திய சட்ட முன்மொழிவு இருந்துச்சு. அதை இப்போ கைவிட்டுட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா, கலிபோர்னியா, நியூயார்க் மாதிரி ஸ்டேட்ஸ் அவங்களுக்குன்னு தனி ஏஐ சட்டங்களை கொண்டு வரலாம். இது டெக் கம்பெனிங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, சிக்கலா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நம்மள மாதிரி நுகர்வோருக்கு நீங்க இருக்கிற ஸ்டேட்டை பொறுத்து இன்னும் கொஞ்சம் வலுவான பாதுகாப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நடுநிலையான பார்வை இதுல தேவை. சரி, இந்த சட்டத்திட்டங்களை ஒரு பக்கம் இருக்கட்டும். டெக்னாலஜி சைட்ல என்ன புதுசா நடக்குதுன்னு பாப்போமா? ஓபன் ஏஐ இவங்க ஒரு புது முயற்சியில இறங்கியிருக்காங்க. என்னன்னா, ஒரு பேசும் வெப் பிரவுசர் மாதிரி. ஆமா, நீங்க சாதாரணமா பேசுறது மூலமாவே ஆன்லைன் ஃபார்ம் நிரப்புறது, டிக்கெட் புக் பண்றது, ஏன் ஷாப்பிங் பண்றதுன்னு பல வேலைகள் இந்த ஏஐ செஞ்சு முடிக்கும். யோசிச்சு பாருங்க, டைப் பண்றதுக்கு பதிலா பிரவுசர் கிட்ட நேரடியா பேசி வேலை வாங்கினா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. இது மட்டும் சொல்ல போனா, கிளிக் ஆச்சுன்னா கூகுள் குரோம் மாதிரி பெரிய பிளேயர்களுக்கே இது ஒரு பெரிய சவாலா இருக்கும். நாம இன்டர்நெட் பயன்படுத்துற விதமே கூட மாறலாம். தேடுறதுக்கு பதிலா கேக்குறது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதான் இந்த மாதிரி புதுமைகளுக்கெல்லாம் ஒரு விலை இருக்கு இல்லையா? அததான் இங்க அடுத்த சவால். ஏஐ டேட்டா சென்டர்கள் அதிகமா பயன்படுத்துறதால நம்ம பவர் கிரிட் மேல, அதாவது மின்கட்டமைப்பு மேல பயங்கர அழுத்தம் ஏற்படுது. ஏன் இவ்ளோ கரண்ட் தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏஐ மாடல்களை ட்ரெயின் பண்றதுக்கு கோடிக்கணக்கான கணக்குகளை போடணும். அதுக்கு பயங்கரமான கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது. அதனால அமெரிக்காவோட சில பகுதிகளில் கரண்ட் பில் 20% வரைக்கும் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. பாத்துக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துல இந்த பெரிய சர்வர் ஃபார்ம்களை குளிர்ச்சியா வச்சுக்கிறதே ஒரு பெரிய வேலையா மாறி இருக்கு. இதுக்கு டெக் கம்பெனிகளும் அரசாங்கங்களும் சீக்கிரமா ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. சரி, இவ்ளோ பெரிய சவால்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு நம்பிக்கை தர்ற மாதிரி விஷயங்களும் நடக்குது. முக்கியமா மருத்துவத்துறையில நோய்களை ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிக்கிறதுல ஏஐ 90% மேல துல்லியமா இருக்குன்னு சொல்றாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. கணிக்கிறதுல நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு. இது அல்சைமர்ஸ் மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது ரொம்ப நல்ல செய்தி. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த டெக்னாலஜி வளர வளர நோயாளிகளோட சம்மதம், அவங்களுடைய தனிப்பட்ட தகவல்களோட பாதுகாப்பு, அப்புறம் நெறிமுறைகள் இதெல்லாம் சரியா கடைபிடிக்கப்படணும். இத நிபுணர்கள் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் சில சின்ன சின்ன வேகமான அப்டேட்ஸ். கூகுள் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்றதுக்கு டெர்மினல்லையே ஒரு ஏஐ உதவியாளர் மாதிரி ஜெமினி சிஎல்ஐன்னு ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க. ஹேஜின் அப்படிங்கிற கம்பெனி நாம ஸ்கிரிப்ட் மட்டும் கொடுத்தா போதும், கிட்டத்தட்ட மனுஷங்க உதவியே இல்லாம முழு வீடியோவை உருவாக்குற ஏஐ ஏஜென்ட்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்புறம் எசன்ஸ் ஃபெஸ்ட் 2025ல கருப்பின சமூகங்களோட ஆரோக்கியம் மற்றும் அழகுல ஏஐ எப்படி பங்களிக்க முடியுங்கிறத பத்தி முக்கியமான விவாதங்கள் நடந்திருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா சொன்னா என்னென்ன? ஏஐக்கான விதிமுறைகள் வேகம் எடுக்குது. புது கண்டுபிடிப்புகளுக்கும் அதுக்கு ஆகுற செலவுகளுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது.
அதே சமயம் மருத்துவத்துறையில ஏஐ பெரிய நம்பிக்கை கொடுக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஏன் முக்கியம்? ஏன்னா இந்த டெக்னாலஜி மாற்றங்களும் இந்த கொள்கை முடிவுகளும் தான் நம்ம எதிர்கால உலகையும் நம்ம சமுதாயத்தையும் வடிவமைக்க போகுது. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. ஒரு பக்கம் ஏஐ எப்படி மின்னல் வேகத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கு. சரி. இன்னொரு பக்கம் இதெல்லாம் சமாளிக்க நம்ம சமூகமும் நம்ம மின் கட்டமைப்பு மாதிரி அடிப்படை வசதிகளும் உண்மையிலேயே தயாரா இருக்கா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல, அந்த முன்னேற்றத்துக்கும் தயார் நிலைக்கு நடுவுல சரியான சமநிலையை நாம எப்படி கொண்டு வர்றது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம். நன்றி.